Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஆல்மண்ட் கட்லி எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு இந்த பாதாம் கட்லி வந்து இன்ஸ்டன்ட் பாட்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் sugar எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணிருங்க. mix பண்ணிட்டு நம்ம லிட்ட வந்து க்ளோஸ் பண்ணிரலாம். இப்போ இதில் ப்ரெஷர் குக் மோட செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 2 மினிட்ஸ் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதோட ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடலாம். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் உள்ள எல்லா ப்ரெஷரும் வெளியில் வந்துடும். இப்போ நீங்கள் வந்து ஃபுல் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த லிட்டை ஓப்பன் பண்ணணும். இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது வந்து 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும். அதனால் இதை வந்து ப்ரெஷர் குக் மோட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாட்டே மோடில் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து குக் பண்ணலாம். இப்போ சுகர் வந்து 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ இதில் ஆல்மண்ட் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின ஆல்மண்ட் ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணுறேன். 2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஆல்மண்ட் ஃப்ளவர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பாதாமை நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். சில நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் காய வச்சு கூட பவுடர் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கின்னை எடுத்துகிட்டு, இல்லைனா ஸ்கின்னோடையும் பவுடர் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நான் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து கரெக்டாக ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் கொஞ்சமாக எடுத்து கையில் வந்து ஒரு பால் மாதிரி உருட்டி பாருங்கள். அது வந்து கையில் ஒட்டாமல் வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சமாக நான் கையில் எடுத்து பார்க்குறேன். பாருங்கள், கையில் ஒட்டி வருது. ஸோ இப்போ இன்னும் ரெடி ஆகலை. இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னொரு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் அந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். இப்போ திருப்பியும் நம்ம கொஞ்சோண்டு கையில் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து கையில் ஒட்டவே இல்லை, நல்லா பால் மாதிரி உருண்டு வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு, இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பவுடர் போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லா இடமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த ஆல்மண்ட் மிக்சரை இதில் போட்டுடலாம். பண்ணிவிட்டு இது வந்து சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து உருட்டணும். ஸோ கையில் நம்மளால் பண்ண முடியாது. அதனால் பேப்பரை வச்சே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல ஒரு டோ மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ கையை வச்சு பண்ணும்போது நல்லா சுடும். அதனால் இந்த மாதிரி எல்லா பக்கமும் மடித்து இந்த பேப்பரை வச்சு, பட்டர் பேப்பரை வச்சே நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே இன்னொரு பட்டர் பேப்பரை போட்டு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இந்த சப்பாத்தி உருட்டுற அந்த மாதிரி கட்டை வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் தின்னாக வேணுமோ இல்லை திக்காக வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் ஃபுல்லாக உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம உருட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து பீசஸ் போட்டுடலாம். எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட பாதாம் கட்லி, ஆல்மண்ட் கட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் வந்து இன்ஸ்டன்ட் பாட் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு பேனில் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.